ஹாய் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேக்கான ஒரு 2 ஷாட் ஒன்னோட தான் வந்திருக்கேன். ஸ்டோரி நேம் வந்து ஐ எம் ஃபால் இன் லவ் வித் மை சூப்பர் சீனியர். இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ வந்து நாங்கள் ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஓகேவா ஆர்மிஸ், வாங்க எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் தான் காலேஜ்க்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கடகடன்னு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் ரூமில் இருந்து ஓடி வரீங்க. அப்போ உங்கள் அம்மா வயன்னு கத்துறாங்க. இங்கே இருந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோவை சொல்கிறீங்க. என்னோடய பேர் வயன், எனக்கு 24 வயசு, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா கத்திகிட்ருக்காங்க. இப்போ நான் கீழே போகலன்னா அம்மா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. ஓகேவா, பாய்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே போய் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க காலேஜ்க்கு. அங்கே காலேஜ் வாசலில் உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியா அண்ட் யாழினி 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் போயிட்டு குட் மார்னிங் டி, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்ல, சரி எப்படியும் முதலாம் பாடம் அந்த பயாலஜி சார் தானே, நாங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போவோம், அவன் கணக்கெடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு கிளாஸ்க்கு போக இந்த விஷயங்களை 2 கண்ணு நோட் பண்ணுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ தான், மிஸ்டர் கிம் டேயாங் தான் அது. அவர் வந்து இந்த காலேஜோட சீனியர், கொஞ்சம் ரவுடித்தனமான ஒருத்தர். அவரோட வயசு 25. ஓகேவா, பேக் டு த ஸ்டோரி காய்ஸ். நீங்களும் எதையும் கண்டுக்காமல் கிளாஸ்க்கு போகலான்னு போக சீனியர் செட்டில் இருந்த ஒருத்தர் உங்கள் 3 பேரையும் கூப்பிட்றாரு. நீங்கள் 3 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு, எதுக்கு நம்மளை கூப்பிட்றானுங்க, எதுக்கு வீணாக பிரச்சனையாக்கணும், வா அவனுங்க செட்டே கொஞ்சம் ரவுடித்தனமானவனுங்க, வா போய் என்னான்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு 3 பேரும் போய் நிற்கிறீங்க. நீங்கள் பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட் யாழினி போய் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு டே வந்து, ஏன் அவங்க பேச மாட்டாங்களான்னு கேட்க, நீங்கள் டக்குன்னு சொல்லுங்க அண்ணா அப்படின்றீங்க. அப்போ டே வந்து, ஏன் லேட்டு அப்படின்றாரு. நீங்கள், அண்ணா சாரிண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்காண்ணா, இருந்தால் சொல்லுங்கண்ணா, நான் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னு டே வந்து, நான் சொல்கிறத கண்டிப்பாக செவியான்னு கேட்க, நீங்களும் ஓகே செய்கிறேன் சீனியர்னு சொல்ல, டேயும் அதோ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானே அவன் அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறான், அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. சீனியர், என்ன அவரையா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் அவனை தாண்டாரு. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சீனியர் கூப்பிட்றதா சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போய் சீனியர் செட் முன்னாடி நிறுத்துறீங்க. டேயும் அவனை பார்த்துட்டு உங்களை பார்த்து அந்த பையனை அறைய சொல்கிறாரு. சீனியர், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, டே அதுக்கு, அப்பா அவனோட ப்ரப்போசலை ஏற்றுக்கோ அப்படின்றாரு. என்ன, சாரி முடியாது சீனியர் அப்படின்னு ஏன்னு கேட்க, நீங்களும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு எனக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கதா சொல்கிறீங்க. அப்போ டே டக்குன்னு, நீ இப்போ கிளாஸ்க்கு போ, ஒரு வேளை நீ பொய் சொல்லியிருந்தேன்னு தெரிஞ்சுதுன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்றாரு. ஓகேடா ஆர்மிஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ சாட்டர்டே டு சண்டே இந்த 2 நாளில் ஏதாவது இதில் ஸ்பெஷல் பார்ட்டை போட்டு முடிக்க பார்க்குறேன். ஓகே ஆர்மிஸ், பாய்.